ஸோ இங்கே ரிசல்ட் வந்துருச்சுப்பா. ரிவ்யூ பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் கிளியர் ஆயிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ யூ நீட் டு சேஞ்ச் த பவுலர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ரிவ்யூ க்ளோஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் இதை ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ இங்கே பவுலர் டிசிஷன் தான் அப்படின்ற ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ பவுலிங் டீமுக்கு நாகாலாமன் செலக்ட்டுக்கு ரிவ்யூ கிடையாது இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிவ்யூவும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓடி வந்து ஒரு குதிச்சு பிரெட்லி மாதிரி ஒரு bowling. அண்ட் தட் இஸ் அ வைடு +1. ஓகே, இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போகாமல் பார்த்துக்கணும். மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. இதுவும் வைடா? ஆமாம், அம்பையர் மண்டையை வாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வைடு கொடுத்துருக்காரு. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன், தட் இஸ் அ வைடு. வைடு அண்டு ஃப்ரீ ஹிட் வேறு இருக்குதுப்பா, இன்னும் மறந்துடாதீங்க. ஃப்ரீ ஹிட் வெளியே போக நினைச்சா, ஆனால் போல குவிக் சிங்கிள். எஸ், குவிக் சிங்கிள். ரொம்ப டக்குன்னு ஓட்டாங்க. ஃபாஸ்ட் ரன்னிங் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஜஸ்ட் 1 ரன் ஆன் த போர்ட். இப்போ நடக்கிற மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க ஜி அந்த இன்ட்ரோவை. ஏஸ், இப்போ நடக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா நாகாலாமன் செலக்ட் செம்மஞ்சேரி அவங்களுக்கா நல்லா அடி. அதை சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கப்பா போயிருக்குது, ஏப்பா வெளியே போயிருக்குதுப்பா அப்படின்லாம் இல்லைப்பா, நம்ம கிட்ட தான்ப்பா வந்துருக்குது. அடுத்த பால் ஒரு நல்ல பால் அங்கே அடிக்கணும்னு முயற்சி பண்ணி, பட் ஆனால் அது சரியாக படலை. ஸோ அது ஒரு டாட்டு. இது ஒரு டவுன் த லெக்கில் போடப்பட்ட ஒரு பந்து. அண்ட் தட் இஸ் அ வைடு. இப்படி மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ராஸ் போட்டால் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்சிக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட் ஆன் த போர்டு போயிடும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் கம்மி பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நாகாலாமன் டீம். இம்முறையுமே வந்து அங்கிட்டே தான் போகுது. மறுபடியும் வைடு. மாற்றி மாற்றி இப்படி வைடு வந்துகிட்டு இருக்குது. ஜிஎஸ்சி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ் பாயிண்ட் தான் அது. ஷார்ட் பால் நீங்க லென்த் மிஸ் பண்ணி மாத்தி போட்டீங்க. முக்கியமா பாடி லைன்ல டவுன் த லெக்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா அது வெளியே தான், டவுட்டே கிடையாது. ஓகே, எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சு போச்சு. ஷாட் மறுபடியும் செம்ம ஷாட், சூப்பரான 6 பேக் டு பேக். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கெஸ்ஸஸ் போகிறீங்க, எனக்குள்ள எவ்வளோ ஸ்கோர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கெஸ்? நீங்கள் இந்த டீமே கிடையாது, பவுலிங் டீமே கிடையாது, ஆப்பனண்ட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 25 ரன் ஆன் த போர்ட்.
ஸோ அடுத்த புதிய பவுலராக வந்து பரத் உள்ள வந்திருக்காரு. முதல் ஓவரில் 25 ரன். இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஸ்கோரு. நல்லா இருக்குப்பா, பெரிய ஸ்கோர் ஆக்சுவலாக. ஃபைன் லெக்கில் அடிக்கணும்னு முயற்சி பண்ணது ஓகே, பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பால் கிடையாது. ஸோ பால் வந்து டைரக்டாக ஸ்டம்பை நோக்கி போடப்பட்ட ஒரு பால். அதை ஃபைன் லெக்கில் அடிக்கணும்னா கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். பட் டாட் பால், வெல்கம் டாட் பால். ஓகே, அங்கே ஒருத்தர் மட்டுமே வந்து அப்பீல் கேட்க. பட் ஆனால் வந்து அம்பையர் இல்லைப்பா, அது தைஸில் பட்டிருக்கு, காலில் பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால. பட் ஆனால் டாட் பால் எனிவேஸ். அண்ட் அகைன் ஒரு டாட் பால் வந்துருக்குது. ஓ, மறுபடியும் நான் மிட் விக்கெட்ல தான் ஆடிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காரு போலயே. அங்கிட்ட தான் ஆங்கிள் பார்த்துக்கிட்டே இருக்காரு அக்ராஸில் வந்து. பட் ஆனால் பால் மாட்டல, ஏன்னா லென்த் அப்படி, உருட்டப்படி அப்படின்ற மாதிரி லென்த் அப்படி ஃபுல்லே குட் லென்த்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு சின்ன ஃபீல்ட் சேஞ்சு. டீசன்ட் ஸ்ட்ரோக். மேபி இந்த பால்மே வந்து மிட் விக்கெட்ல அடிக்கணும்னு முயற்சி பண்ணா மேபி டிங்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும் ஸ்டம்ப்ல. பட் நல்ல கெஸ் பை பேட்டர், நைஸ் டிஃபென்ஸ், வெல் பை பவுலர். நல்லா இருக்கு, நல்ல பால், நல்ல ஓவர், நல்ல கம்பேக் பை நாகாலாந்து செலக்ட். லோ ஃபுல் டாஸ் குனிஞ்சு செம்மையா கன்வர்ஷன் பண்ணிருக்காருப்பா. மிட் விக்கெட்ல 6. வெல்கம் பவுண்டரி. ஓ, நல்ல லென்த் டெலிவரி, டோ எண்ட்ல பட்டதுனால ஜஸ்ட் டீப்ல ஒரு சிங்கிள். யா, சிங்கிள் மட்டும். சிங்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஓடணும்னு முயற்சி பண்றாங்க. பட் ஆனா இல்ல. அண்ட் அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 32 ஆன் போர்ட். Ready. Fielder. Ready. அடுத்த புதிய பவுலர் நவீன் உள்ள வந்திருக்காரு. சீரியஸ்லி நல்ல ரன்னிங், சீரியஸ்லி செம்ம ரன்னிங். ஆளு டர்ன்னு ஓட்டாங்க பாஸ்மா, செம்ம ஸ்பீடு, நல்ல ரன்னிங் பா பேட்டர், நல்ல ரன்னிங். ஓகே, இந்த இடத்துல நாகாலாந்து செலக்டுக்கு ஒரு விக்கெட் வேணும். விக்கெட் எடுத்தால் ஒரு சின்ன கம்பேக் எடுத்தால் நல்லாயிருக்கும். பேட்டிங் டீம் ஜிஎஸ்சிசி மேலே ஒரு சின்ன ப்ரெஷர் போடலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதை விட்டு கொடுக்காம ஜிஎஸ்சிசி பேட்டர்ஸ் வந்து ஆடியே ஆகணும். ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்கு ஸ்கோர் போர்டில். சேஞ்ச் ஆஃப் பேஸ், பட் சரியா படலை, ஜஸ்ட் 1 ரன்னு.
அதே தான் ஜஸ்ட் 1 ரன் இப்போதைக்கு வந்து ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாட் பால் வராத வரைக்கும் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் குட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் போர்டு போட்டுறதுக்கு முன்னாடி டாட் பால் பெருசாக வாங்கக்கூடாது. பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சைட்ல இருந்து பார்க்குற வியூ நல்லா இருந்துச்சு பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ்ல. அண்ட் ரெண்டாவது ஐயோ மிஸ் பண்ணிட்டுப்பா. ஐயோ ஐயோ மறுபடியும் சும்மா விளையாட்டுக்கு ஏப்ரல் ஃபூல் பண்றாங்க பேட்டர்ஸ். ஸோ அங்கே பாலை எடுத்து அதுக்கப்புறம் த்ரோ அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் பால் விழுந்துச்சு. ஸோ அந்த கேப்ல வந்து இன்னொரு ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் அகைன். கிண்டி விட்டுருக்காரா உள்ள இருந்து. ஐயோ என்ன மாதிரி பால்னா அது, அதை எப்படின்னு சொல்றதை விட என்ன மாதிரி ஷாட்னா அது. பாட்டு முடிஞ்ச வைப்ரேட்ல வைப்ரேஷன்ல இருந்த என்ன செய்ய. பவுண்டரி போயிருது. பவுண்டரி போனதுக்கு அப்புறம் அடுத்த பால். ஐயோ ஸ்கொயர் லெக்ல அடிக்க முயற்சி பண்ண பால் மாட்டில் இருந்தாலும் அந்த பாலை திருப்பி போடணும். ஏன்னா டவுன் த லெக்ல ஒய்டு போட்ட ஒரு காரணத்தினால பாலை திருப்பி போடணும். ஸோ ஒய்டு. ஷாட் மறுபடியும் அட்டில இருந்து தோண்டி எடுத்திருக்காரா ஜேசிபி மாதிரி ஷாட். ஐயோ நல்ல பால் மிஸ் பண்ணிட்டாரு. பட் நான் வெல்கமிங் டாட் பால் ஃபார் நாகாலாந்து செலக்ட். டாட் பாலோட ஓவர் முடியுது. பட் ஆனால் சீரியஸ்லி 2 ஷாட் சூப்பர் ஷாட். சீரியஸ்லி அந்த 2 ஷாட்டுக்காகவே வந்து நிறைய தடவை அதை பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 49 ரன் ஆன் போர்ட். நல்ல டோட்டல் இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 49 ரன்ஸ் ஆன் த போர்ட். செம்ம பார்ட்னர்ஷிப். ஷாட் ஆட்டா ஃபிளிக் தான்ப்பா. ஜஸ்ட் ஒன் ஃபிளிக் அண்ட் பார்ட்னர்ஷிப் 50 வந்திருக்கு. ஐயோ நான் பேட்டிங். ஓகே மறுபடியும் ஒரு ரெக்கார்ட் சொல்லவா சார். 2வது ஓபனிங் பார்ட்னர்ஷிப் 15 இந்த டோர்னமெண்ட்ல. ஷாட் ஸ்ட்ரைட்ல கேட்ச் கரெக்ட்டா லட்டி கேட்ச்ப்பா. பார்ட்னர்ஷிப் 50 போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலி கெட்ஸ் a பிரேக் த்ரூ. பா இங்க வாரு எல்லாரும் மொத்தம் என்ன ஒரு புன்னகைன்னு. தர்ஷன் கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் தான் தர்ஷன். ஓ விராட் கோலி தர்ஷன் தான் சொல்லணுமா. நல்ல கேட்ச். அங்க நண்பர்கள் பாருங்க என்ன அளவுக்கு உங்களை பாராட்டுறாங்க. செம்ம கேட்ச். அண்ட் பார்ட்னர்ஷிப் 50 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஆக்சுவலா இது ஒரு ரெக்கார்டு சார். இந்த டோர்னமெண்ட்ல 2வது டீமா வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 அடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட ரெக்கார்டு நல்லா இருக்கு. ஜிஎஸ்சிசி டீம் நியூ கல்பாக்கம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். உண்மையில ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இவ்வளவு தூரம் நல்லா கொண்டு வந்திருக்கிறீங்க.
அவுட் ஆன பேட்டரி 7 பால்ல 25 ரன்னாம்பா. டாடா டாடா டாடா. அடிக்கணும் அப்படின்னு வாங்கினாரு. ஆனா ஒய்டுல போன பார்த்தாலும் எங்கிட்ட அடிக்கிறது ஒய்டு எக்ஸ்ட்ராஸ் ஒன்று வந்திருக்குது. 6 பவுண்டரின்னு பார்த்த இடத்துல வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா. எல்லாரும் பேட்டிங் ஸ்டான்ஸும் பயங்கரமா இருக்கு. ஸ்லோவர் பால்ல பீட்டர் நைட்டாரு. ஸ்லோவர் பால்ல பீட்டர் நைட்டாரு. வேகமா வரும் அப்படின்னு நினைச்சு பேட்டை ஓங்கினாரு. பட் ஆனா பால் மெதுவா வந்திருக்கு. இந்த பால் குயிக்கா வந்திருக்குதுப்பா. நல்ல பால். சீரியஸ்லி சேஞ்ச் ஆஃப் பேஸ் அகைன். போன பால் ஸ்லோவர் பாலா போட்டு இந்த பால் கொஞ்சம் ஃபாஸ்டிஷா போட்டிருக்காரு. நைஸ். நல்ல ஐடியா. சோ ஃபார் நல்லா ஓவரா இருக்குது இது. ஃபுல் டாஸ் பா. எப்படிப்பா விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ் தட் இஸ் பை. ஆக்சுவலா ஃபுல் டாஸ் க்ளீனா மிஸ் பண்ணிட்டார் போல பேட்டரி. மேல ஒரு நினைச்சு ஆனா பால் கீழே டிராவல் ஆயிடுச்சு. பைல ஓடி ரீச் கிராஸ் ஆயிருக்காங்க. பை தான் எதுக்கு ஓவர் முடியல. ஏய் அப்பனே அதை மறந்துட்டேன்னா யார் எடுப்பா ஓவர் முடியல. அவரை மிஸ் பண்ண நான் மிஸ் பண்ண மாட்டேன். அடிக்கப்பட்ட ஒரு அடி. பவுண்டரி வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா பால் மண்ணுல பட்டுருச்சுங்க. அதனால போகலைங்க. ஒரு சிங்கிள் டீப்ல ஓகே. லாஸ்ட் ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆக்சுவலா நல்ல போர்டு இப்போதைக்கு ஆன் ஸ்கோர். அதே மாதிரி கிண்டி அடிக்கலாம்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனா இல்ல, பால் ரொம்ப ஃபாஸ்டா உள்ள இறங்கிருச்சு. ஸோ ஒரு டாட் பாலும் நல்ல பால். ஆக்சுவலா முன்னாடி அந்த கிண்டி அடிச்சாரு ஒன்று எக்ஸ்ட்ரா கவர்ல. அதுக்கு இந்த பால் எவ்வளவோ ஸ்பீடு. அண்ட் மறுபடியும் அதே சைடு தான் குறி வச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் அந்த சைடில் யாக்கர் போட்டால் அடிக்கிறது கொஞ்சம் சிரமம். பவுண்டரியும் வர்றது கஷ்டம். வெல்கம் டாட் பால் மறுபடியும். ஆனா இந்த லென்த்ல வச்சா கண்டிப்பா அடி உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு அடி. அதனால் லாங் ஆன்ல அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். கடைசி ஓவரில் எவ்வளோ ரன்னை தேர்த்துவாங்க ஜிஎஸ்சிசி டீம்? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 50 ரன்ஸ் கிராஸ்டு, 58 ரன்ஸ் இந்த ஓவர் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஓவரில் எவ்வளோ ரன்னு தேர்த்த முடியுமோ முடிஞ்ச அளவு ஏற்றிக்கணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ செம்ம ஃபாஸ்ட் டெலிவரிப்பா. ஆனால் அது கீப்பர் அசால்ட்டாக பிடிக்கிறாரு. ஒய்டு வேற அது. ஸோ அதை பால் திருப்பி போடணும். அந்த ஃபாஸ்ட் பால்ல ரொட்டேட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடா போகுதுன்னா அப்ப அந்த எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸ்பீடா மீட்டர் இருந்தா கால்குலேட் பண்ணிருங்க. சூப்பரா இருந்திருக்கும். சீரியஸ்லி செம்ம ஃபாஸ்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்கு இந்த ஓவரில். இருங்க ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ரெண்டையுமே வந்து கரெக்டான பொசிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற அப்படி. ஓ ஷார்ட் பாலா போட்டது மிஸ் ஆயிருச்சப்பா. அடிச்சிருந்திருக்க வேண்டியலாம். பட் ஆனால் இருந்தாலும் அந்த பால் திரும்பி போடப்படும். ஏன்னா அது ஒரு ஒய்டு. ஆனால் மேபி ஒரு சின்ன அடி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா ஸ்கொயர் லெக்லேயும் ஃபைன் லெக்லேயும் டீப்பில் ஆள் இல்லை. ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாமோ. ஸ்லோவர் பாலு. ஐயோ கைக்கு வந்த கேட்ச விட்டாங்கப்பா. ஸ்லோவர் பால் ஈஸியான ஒரு கேட்ச். அகைன் ஒரு கேட்ச் டிராப்பிங்க. ஸோ நாகாலாந்து செலக்ட் கேட்சை ட்ராப்னாலும். பட் இப்போதைக்கு வந்து ஓவர் இந்த ஓவரில் பெரிய பாதிப்பு இல்லை. ஸோ நோ டிஸ்ட்ரக்ஷன் சோ ஃபார்.
ஷாட் வெளியே போயிருக்குதா? பவுண்டரி வந்துருக்குதுப்பா ஒரு வழியா. அண்ட் இந்த ஃபைனல் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பவுண்டரியோட 66 ரன் ஆன் போர்டு போட்டுருக்காங்க. 67 ரன் அடிச்சா வின்னு நாகாலாமன் செலக்டுக்கு டார்கெட். DJ Kane. மூமெண்ட் என்ற பேர்ல DJ Kane. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. DJ Kane. ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பேட்டர்ஸ் நாகாலாமன் செலக்ட் பேட்டர்ஸ். நாகாலாமன் செலக்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆல்ரெடி கொஞ்சம் டைம் டிலேல போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் டைம் எடுத்து கேட்குறடி இது பேர் நான் உன்னை கேட்குறது அதான் டைம் எடுத்து போடு ஏக்கரு. இந்த ரெண்டு காற்று நல்லா ஆர்சிங்க ஆகும். காற்று இந்த காற்று வர நீ நல்லா போட்டு நல்ல லென்த்தில் போட்டு நல்ல பால் ஆர்சிங்க ஆகும். ஃப்ரீயாக பண்ணலாம். அதான் நீ தான் பண்ணணும். அருணே லாங்க அடிக்காருண்ணே. எங்கே அருணே? டேய் லெஃப்டம்மா. ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ 67 ரன் ஆன் போர்டு டார்கெட்டுங்க. அண்ட் முக்கியமாக வந்து டிஜே இங்கே கவுண்டர் போட அவங்களுக்குள்ள ஆடுறதா சிரிக்கிறதா அப்படின்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் டிஜே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா நீ எல்லாரையும். ஓகே, அடுத்ததாக ரெண்டாவது இன்னிங்ஸில் என்னோட கோ கமெண்டேட்டர் படி ஆகாஷ் ப்ரோ டேக் ஆன் சார்ஜ் ப்ரோ.
குட்டியாடா போட பின்னாடி போட்ட நாகாலாந்து செலக்ட் நீங்க வந்து இப்போதைக்கு அவங்களோட இன்னிங்ஸ் தான் பேட்டிங்ல 66ல முடிச்சிருக்காங்க ஜிஎஸ்சிசி ஃப்ரம் நியூ கல்பாக்கம். பெரிய ஸ்கோர் அடிச்சு முடிச்சிருக்காங்க. 67 அடித்தால் வெற்றி அப்படின்ற ஒரு கட்டாயத்தோட இங்க வந்து பேட்டிங்க்கு வந்திருக்காங்க நாகாலாந்து செலக்ட். பெரிய டார்கெட் 7வது மேட்ச் இன்னைக்கு நாளில் ஓவராலா 190வது மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த மேட்ச் 191வது மேட்ச் எல்லோ ஸ்டார் vs ப்ளூ ஸ்டார். நல்லா இருக்கு, இது ஈஸியா இருக்கு டீம் பேர் சொல்ல. முடிய சில்பி விட்டா உள்ள வருவான் பார் தன்னாலன்ற மாதிரி. யோ ரியாஸ் நல்லா இருக்கியா முடி சில்பி விடுறப்ப? கமிங் பேக் டு கிரிக்கெட். முதல் கோணல் முற்றிலும் மோனல் என்பது போல் நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சொல்றேன் ஃபர்ஸ்ட் பால் அதுக்கு தான் சொல்றேன். பேஸ் முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் பால் லைன் தான் முக்கியம். டைம் இருக்கு, போடு ஒரு பால் போடு. ஷாட்டே சம ஷாட்டுங்க. இந்த முறை மின் விக்கெட் ரீச்சட்ல முதல் பாலே ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சா பேட்ஸ்மேனோட மைண்ட் எங்கங்க இருக்கும், தூக்கி வெளியே அடிப்போம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டோட அடிச்சாரு. பெரிய டார்கெட் 67 ரன் அடிக்கணும். அந்த டார்கெட் சேஸ் பண்றதுக்கு 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெரிய ஷாட், ஆனா ரெண்டாவது பாலே அவுட்டுங்க. இது போன பால்ல இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாப்புல. லாஸ்ட் வரைக்கும் ஓடுங்க, பால் கீழே விழுற வரைக்கும் ஓடணும். அரந்தாலும் சொல்ல வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் யாருன்னா நாகூர்ல இருந்து வந்திருக்காரு நாகூரான். முதல் பாலே ஒரு டாட் பால். ஏப்பா இருப்பா, என்னப்பா வந்த உடனே ஓட விடுறியாப்பா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா ஓடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காலு. ஷாட்டே, ஆனா எங்கேயுமே போகல. மீண்டும் ஒரு டாட் பால் மட்டுமே. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா பால் அப்படியே நின்று போச்சு. சமாங்க முதல் பால் 6 கன்சிடர் பண்ணாரு முகில். அதுக்கப்புறம் சூப்பரா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க ஜிஎஸ்சிசி கல்பாக்கமுக்காக. முதல்ல டாஸ் ஜெயிச்சு ஸ்ட்ரைட் அவே பேட்டிங் சொல்லி ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணி பெரிய டார்கெட்டையும் இங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்காங்க ஃபார் நாகாலாந்து செலக்ட் டீமுக்கு. அடிச்சாரு, காத்துல போயிருச்சுங்க கடலுக்கு பாலு. சரியான ஷாட். இந்த முறை நாகூர்ல இருந்து வந்த நகூரன் அடிச்சாரு ஒரு U6. ஓடுங்கடா, இந்த பால ஒயிட் லைனே போட மாட்டறடா. நான் கேட்ல இருக்கிற கையை காமிக்கிறேன், ஓடிறோம். எஸ், அதோட முதல் ஓவர் டாட் பாலோட முடிவுக்கு வருதா? எஸ், முதல் ஓவர் முடிவுல இங்க 13க்கு 1.
எஸ் வேல் முருகன் பவுலிங் உள்ள வந்திருக்காரு. இரண்டாவது ஓவர் போல வந்திருக்கு. முதல் ஓவர்ல 13 56 ரன். இன்னும் 4 ஓவர்ல அடிக்கணும். ஒரு மேண்டேட்டரி பவர் பிளே இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இன்னும் பேட்டிங் பவர் பிளே மட்டும் பாக்கி இருக்குது. லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல. ஆஹா அவுட்டுங்க. அவுட்டா இல்லையா? நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லோ ஸ்டார் முட்டுக்காடு வர்சஸ் ப்ளூ ஸ்டார் திருக்கழுக்குன்றம். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். எஸ் நல்ல பால் போன பால். வைட் யாக்கர் எடுத்துக்கிட்ட பார்த்தாரு தேர்ட் மேன் ரீஜெட்ல. ஆனா பால் படலை. எஸ் மேட்ச் நம்பர் 191வது மேட்ச் எல்லோ ஸ்டார் ஃப்ரம் முத்துக்காடு வர்சஸ் திருக்கழுக்குன்றம்லேருந்து ப்ளூ ஸ்டார். ஸோ ரெண்டு டீமுமே டாஸ்க்காக ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது 191வது மேட்ச். ஓவராலா அடிச்சாருங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி 6. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்போ இங்க கண்டிப்பா உதவ போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க. ஃபார் கோலம் டீமுக்கு இங்க சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே தரையை தொடச்சிட்டாரு நம்ம சர்மாஜிக்கு. பேட்டா ஒரு ரன் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ரன்னிங். 2 பந்துகள் பாக்கி உள்ளது. ஆஹா ஃபுல் லென் டெலிவரி. டாட் பால் மீண்டும். எஸ் ரைட்டா அகைன் ஃபீல்டர் கைக்கு. another டாட் பால். அண்ட் டாட் பாலோட ஓவரும் கதம் முகையாவாகுது. 2 ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் 20. அங்க நிக்கிற ஆளு அப்படியே போகணும். நீ அங்க போ. ஸ்ட்ரைட் போறது. ஓர சுந்தர் ஓர. நீ ஒரு ஆளு அப்படியே. ஓகே நோட்டட் சர்மாஜி. அருண் ரைட். ஓடு ஸ்ட்ரைட் ஓடு. அருண் ஐஸ்கிரீம் மாதிரி கூலா போட சொல்லுங்க. ஓகே இன்னொரு திரும்ப லெஃப்ட் ஹேண்டர் தான் ஸ்ட்ரைக்ல. வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 46 இன்னும் தேவை. ஷாட்டுங்க 6. ஸோ செக்கிங்காக அப்பீல் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டாகவே பேட்ரு. ஆனால் இந்த ஷாட் நோ லுக் ஷாட் மாதிரி இருந்தது. சூப்பர் ஃப்ளிக்கு. 6 ரன்னோட ஓவரையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ பேக் டு பேக் சிக்ஸஸ் இங்க 2 பால்ல 2 சிக்ஸ் தொடர்ந்து வந்திருக்கு. நல்ல த்ரோ அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபைனலி அந்த ஒரு ரன் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி பவுலிங் டீம் கொஞ்சம் ஒரு பெரும் மூச்சு விடுவாங்க. ஆஹா டிஃபென்சிவ். ஸோ ஆடி இருக்காரு. ரெண்டு பால் பாக்கி இருக்குது. இந்த முறை அடிக்க பார்த்தாரு. ஃபீல்டர் இருந்தாரு பட் கேரி ஆகலைங்க. எஸ் சிங்கிள் 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 மட்டுமே. திரும்பவும் ஃபிளிக் ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைடில் வைடுங்க. எஸ் ஒரு வைட் டெலிவரி மீண்டும் போட்டாக வேண்டும். ஸோ பிரதர் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், என்னன்னாலுமே உள்ள வந்து பேசுவானா அம்பையர்ஸ் பார்த்துப்பாங்க. ஷாட்டு செம ஃபீல்டிங் டீப்ல ஸ்ட்ரெயிட்டா சூப்பரான ஃபீல்டிங் பார்த்துருக்கோம். அண்டு சிங்கிள் அண்ட் சிங்கிளோட ஒவ்வொரு முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவில் 37க்கு 1 3 ஓவர் முடிவில். இன்னும் 30 ரன் அடிக்கணும். 37 இன்னும் 30 ரன் அடிக்கணும் 2 ஓவரில். லாஸ்ட் 2 ஓவர் 30 ரன் அடிக்கணும். அண்ட் பவுலிங் அப்போ லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்ல போல்டு செம பாலுங்க. ஃபுல் லைன் டெலிவரி. சிக்கு காலி ஃபிளிக்கர் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாரு. அதுக்குள்ள பால் உள்ள போந்துருச்சு கேப்ல. அண்ட் அப்போ அந்த முதல் பாலையே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. DJ Remix King.
செட் ஆஃப் வைடுங்க. ஸோ முதல் பாலே விக்கெட் எடுத்தார் அப்பு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் உள்ள போடலாம். நோ பால். ஸோ போன பால் தான் செக்கு அப்பீல் பண்ணாங்க. எஸ் செக்கு தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நோ பால் கொடுத்துருக்காருங்க இங்கே சர்மாஜி கே பேட்டா. லேகம் பேரு ஃப்ரீ ஹிட் கமிங் அப். ஸோ செக்கிங்க்கு ஒரு ரிவ்யூ இப்போதைக்கு மேலே போயிருக்காங்க. அம்பையர் டெசிஷன் தான் ஃபைனலாக நின்றுருக்கு. செக் அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிவ்யூவும் போனாங்க. கடைசியில் செக் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஓ 5 பால் பாக்கி இருக்குது. எஸ் இன்னொரு நோ பால். பேக் டு பேக் நோ பால்ஸ். இன்னொரு ஃப்ரீ ஹிட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ ஹிட் அண்ட் எஸ் வைடு ஃப்ரீ ஹிட்டும் கண்டினியூ ஆகுதுங்க. ஒரு வைட் டெலிவரி அண்ட் மறுபடியும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. ப்ரீவியஸ் நோ பாலுக்கு அந்த ஃப்ரீ ஹிட் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பெரிய ஓவர் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரீ ஹிட் டெலிவரியை யூஸ் பண்ண முடியல பேட்டரால. நல்ல பாலுங்க பவுலர்ட்டேருந்து. நல்ல பால் இந்த ஸ்லாட் அண்ட் சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். ஆனால் உள்ள வந்துட்டாரு ஸ்ட்ரைட்டாகவே. அம்பையர் இல்லைன்ட்டாரு, உள்ள வந்துட்டாருங்க. மூணு பந்துகள் பாக்கி இருக்கு. செம பாலுங்க. திருப்பி அடிக்க பார்த்தாரு. நான் ஃபேஸ் பாலோட ஸ்பீடு அதுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். திரும்புறதுக்குள்ள பால் வந்து அடிச்சிருக்கு பேட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். நாட் பால்.
ஷாட் சரியான ஷாட்டுங்க. ஃபிளாட் பேட் அட் 6. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் செம்ம ஹிட் சீரியஸா. 47க்கு அந்த 6ஓட ஸ்கோர் மூவ் ஆன் ஆகுது. உள்ள பால் அண்ட் கெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நாற்பத்தி 4 ஓவர் முடிவில் லாஸ்ட் ஓவர் 67 டார்கெட்னா ஐயா பிரவீன் ஐயா அப்படியே மேக்ஸில் புளியில சொல்லுங்க டக்குன்னு. சூப்பர். இன்னும் 19 ரன் அடிக்கணும் இன்னும். எப்பா இப்போ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போ பாட்டை போடுப்பா இருப்பா. சரி ஓகே. எனிவேஸ் 19 ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓவரில். வருமா வராதா 19 ரன் வருமா வராதா அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே வந்து இது பேட்டிங் பவர் பிளே. சாதா பவர் பிளேயில் ஒரு பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில். ஒருத்தவர் டீப் மிட் விக்கெட்லேயும் இன்னொருத்தவர் லாங் ஆன்லேயும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெவிலியன் எண்ட்லேருந்து பவுலர் ஆஹா பெரிய ஷாட். சமப்பா சூப்பராக பிடிச்சார் அந்த பாலை. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் எச்சு பட்டுது. பட் பால் கரெக்டாக இந்த வகையெல்லாம் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி டைவ் அடிச்சு பிடிச்சாரு. செகண்ட் டெலிவரி லோ ஃபுல் டாஸ். ஃபீல்டர் இருக்காருங்க ஸ்ட்ரைட்டாக கையோட பாக்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 4 பால்ல 19. எஸ் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 4 பால்ல 19. இருப்பா டைலாக்கு போத பாட்டையே போட்டு விட்டியா. சூப்பர் பாலுங்க. அனதர் டாட் பால். அந்த டாட் பாலோட லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ கடைசியாக அடிக்க வேண்டிய அது என்ன சுத்திலு இன்னொன்று நாங்கள் சொல்லுவாங்க நெயிலுக்கு. அதை வந்து அடிச்சாச்சு. ஒரு 3 பால் இந்த வேலை. லோஹா சூப்பர் பாலு மீண்டும் டிப் ஆயிருக்கு டாட் பாலு. ஸோ இதோட மேட்ச் முடிஞ்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஐ எம் நாட் ராங் மேத்தமெட்டிக்கலி. நல்ல ஓவருங்க. லாஸ்ட் ஒரு 19 ரன் டிஃபெண்ட் பண்ணும். ஆனால் 4 டாட் பால் அதில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு அஜித். விக்கெட் மெய்டனோட முடிப்பாரா. ஒரு ஸ்லோவா பால் வாய் எல்லாம் என் வாய் தான் அப்படின்ற மாதிரி. விக்கெட் மெய்டனும் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது சிங்கிள். அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைட் டெலிவரி. ஸோ என்னோட கமெண்டேட்டர் பார்த்தோன்னா அத்திம்பே செத்து போகல தூங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிட்டாரு மனுஷன். ஸ்டைலாக தூங்குறாரியா மனுஷன். கண்ணாடி கிண்ணெல்லாம் போட்டு தூங்குறானே தெரியாத அளவுக்கு தூங்குறாரு. மேட்சை கவனிக்கிறேன் தூங்கலை அப்படின்ற மாதிரி. இன்னொரு வைடு லாஸ்ட் பாலுங்க. ஸோ என்ன நேரத்தில் நான் சொன்னேன்னு தெரியல மெய்டனோட முடிப்பாரான்னு. அதுக்கப்புறம் 3 ரன் வந்திருக்கு ஒரே பாலில்.
பெரிய ஷாட் லாங் ஆஃப் ரீஜனில் அண்டு சிங்கிள் ஓடினாங்களான்னு தெரியல. ஆனால் எனிவேஸ் மேட்ச் டாட் பாலா ஓகே. எனிவேஸ் மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு சூப்பரான வெக்ட்ரி ஃபார் ஜிஎஸ்சிசி ஃப்ரம் நியூ கல்பாக்கம் அகெயின்ஸ்ட் நாகாலமன் செலக்ட் ஃப்ரம் கோவலம். நல்லா ஆடினீங்க நாகாலமன் செலக்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட